ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். அதாவது மட்டன் லிவர், ஹார்ட் அண்ட் மட்டனுடைய கிட்னி வச்சு நம்ம ஃப்ரை பண்ணலாம். முதல்ல நம்ம அது நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம், ஒரு 3 தக்காளி, 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. குக்கர் பேன் வச்சுக்கலாம். வச்சுட்டு அதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு ஆன உடனே ஒரு 2 பச்சை மிளகாய் நம்ம கீரி அதில் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 2 பிடி எடுத்து நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். தோலெல்லாம் உரித்து அதுவும் நம்ம அதில் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா வறுத்துருங்க. நல்லா வறுபட்ட பிறகு நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வீட்டிலேயே அரைச்சது அதை நான் போட்டுக்கிறேன். போட்டு அதனோட நல்லா வறுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா வறுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் வரணும், அதாவது ப்ரௌன் கலரில் வரணும், கோல்டன் ப்ரௌன் கலரில். ஸோ அந்த வாசனை எல்லாம் போன பிறகு நம்ம பச்சை வாசனை. இப்போ தக்காளி ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன். அது கட் பண்ணியும் போடலாம். நான் ஒன்றும் பாதியமாக அரைச்சி ஊற்றிருக்கேன் ஃபார் கிரேவி. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு நல்லா வறுத்துருங்க. அந்த எண்ணெயிலேயே வெங்காயமும் தக்காளியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இந்த மசாலாலாம் ஃப்ரை ஆகட்டும். இது வீட்டிலையே அரைச்ச கரம் மசாலா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அதில் போட்டுடலாம். நிறைய கரம் மசாலா போட வேண்டாம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மட்டனுடைய லிவர், கிட்னி, ஹார்ட் தான் நம்ம அதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிங்கனாலே அந்த வாசனையெல்லாம் போயிடும். இப்போ நம்ம நல்லா அந்த மசாலாவில் போட்டு பெரட்டி விடலாம். இந்த மாதிரி நல்லா குக் பண்ணுங்கள். அதில் வர தண்ணியெல்லாம் நல்லா காயட்டும், நல்லா சுண்ட காயட்டும். அதுக்கப்புறமா நம்ம 1/4 கிளாஸ் தண்ணியை விட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். முதல்ல நம்ம நல்லா குக் பண்ணுவோம். இதில் ஒரு பாதி டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதனோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 1/4 கிளாஸ் தண்ணியை சேர்த்துக்கலாம். அதில் அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் தட்டு நம்ம மூடிட்டு ஒரு 3 விசில் விட்டு நம்ம பார்ப்போம் நல்லா வெந்துருச்சான்னு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம தட்ட மூடிடலாம். முடிஞ்சது. அதுக்கு தேவையான எல்லா மசாலாவும் நம்ம போட்டாச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். வாங்க, ஒரு 3 விசில் வந்தாச்சு. இப்போ நம்ம குக்கர் தட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அருமையான ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கிட்னி, லிவர், ஹார்ட் ஃப்ரை நம்ம பண்ணியாச்சு. இதில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காய் போடலாம். அதாவது உருளைக்கிழங்கு போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் எதுவுமே சேர்க்கலை, அப்படியாகவே ஃப்ரை பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நான் கொத்தமல்லி தழையை யூஸ் பண்ணிக்கிறேன். போட்டுட்டு இந்த கிரேவியை இன்னும் கொஞ்சம் நம்ம திக் பண்ணிக்கலாம். அப்போ தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். இது நீங்கள் எதுக்கு வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம். அதாவது பூரி, சப்பாத்தி, இட்லி கூட சாப்பிட்லாம். நான் ஒயிட் ரைஸ் செய்து ரசம் வச்சு அதனோட நான் இது சாப்பிட போகிறேன். வாங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு பார்க்குறேன். இப்போ இந்த கிரேவி பாருங்கள், நல்லா கெட்டியாகி வருது. நல்லா கெட்டியாகி வந்த பிறகு நம்ம இதில் மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துட்டா ரொம்ப சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ஃப்ரை மசாலா. நீங்கள் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃப்ரை மசாலா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பானூஸ் கிராண்ட் ஃபீஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.